அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல. 27,000 விற்ற ஒரு தங்கம் இன்னைக்கு 1,35,000 விற்குது. நாட்டு தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க? தொடர்பு இல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு தொடர்பே இல்லாத சில பேர் மீடியா என்ன பண்ணினா உங்கள் ரேட்டிங்காக வந்து யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில். இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல, இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல. யாரையாவது எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கேள்வியில் அங்கே கேட்க முடியுமாங்கனால கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் வாக்காளரிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை இயக்கங்கள் ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதற்கான தேர்தல் கள பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். டோக்கன் கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியிருக்கு. தேர்தலுக்கு அறிவிக்கல, அதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சரசரப்பான தகவல் சார், யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி வரும். எங்களுக்கு கவலை இல்லை, யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு 2 நேரம் கலந்துருக்கிறோம். அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாழ ஒரு 66,000 பேர் மகளிர் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க. அப்போ அரசினுடைய திட்டங்கள் வீடு வாரியாக போயிருக்கு, ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு. அதே போல் விடியல் பயணத்தில் மகளிர் பயனடைகிறாங்க, புதுமை பெண்ணில் பயனடைகிறாங்க, மாணவ செல்வங்கள் தமிழ் புதல்வனில் பயனடைகிறாங்க. இப்படி அரசினுடைய திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் முதலமைச்சர்கள் மீது பற்று கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை, அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை திறனற்ற திமுக ஆட்சியில் வந்து தமிழகம் தலைகுனித்து நிற்கிறது. அதே போல கடன் சுமை அதிகரிச்சிருக்குது. நிதியே இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் தூங்கிட்டார். இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, 2 மாதம் தான் இருக்குது. அதனால் இப்போ எதையாவது ஒன்று சொல்லணும்ல. நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா? பாலத்தை முடிச்சு தானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க. நிதியே இல்லைன்னா பெரியார் நூலகம் வேலை நடக்குமா? நிதியே இல்லைன்னா செம்மொழி பூங்கா வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாங்களா? அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தால் தான் டெண்டர் விட முடியும். நிதி இருந்தால் தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க. வேலை முடித்து அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ஆகையால் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை. நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்குகிறார்கள். தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பலமுறை உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை. தங்கநகர் பூங்கா வேணும்னு எத்தனை வருஷம் கோரிக்கை கோயம்புத்தூரில் எந்த அரசும் செய்யலை. முதலமைச்சரிடத்துல கோரிக்கை வச்சாங்க, அந்த பகுதிக்கு நேரில் போய் பார்த்தாங்க, அவருடைய குறைகளை கேட்டறிஞ்சாங்க, அறிவிச்சாங்க. அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ எந்த அளவிற்கு வேலை நடக்கிறது என்பதை முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க. அரசினுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்கிறாங்க. நிதி இல்லைன்னா 200 கோடி ரூபா சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? இப்போ நிதி இல்லைன்னா 120 கோடி ரூபா இப்போ சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? அரசை பொறுத்தவரை 1 லட்சம் வீடு கலைஞர் கனவு இல்லை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த 1 லட்சம் வீட்டுக்கு இப்போ உத்தரவு போடுறாங்க. அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம். அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம 1 ரூபா வரி கட்டினா 29 பைசா ஒன்றிய அரசு கொடுக்குது இல்லை, அதை ஒரு வார்த்தை சொல்லல. ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்தி கொடுக்கணும், நாங்கள் 1 ரூபா வரி கட்டினா 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல. அன்னைக்கு வந்து 2014 திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மத்தியில் 27,000 விற்குது ஒரு பவுன் தங்கம். இன்னைக்கு 1,35,000 விற்குது. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல. 27,000 விற்ற ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு 1,35,000 விற்குது. ஏழை வாழைகளை எப்படி 1 கிராம் 4 கிராம் தங்கம் வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி. அங்கே பேச வேண்டியதெல்லாம் இங்கே வந்து பேசுறாரு. அங்கே செய்ய முடியாதெல்லாம் அங்கே சொல்ல முடியாமல் இங்கே வந்து எதையாவது ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காரு. பாவத்தை எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டட்டும். எதையாவது ஒன்று சொல்லி தானே ஒரு எலெக்ஷனை ஓட்டணும்.